ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபலா அண்ட் ப்ரமோட்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான புத்தம் புது வீடு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா நாகர்கோவில் அடுத்து நமக்கு என்ஜிஓ காலனிக்கு அடுத்தால தான் நமக்கு இந்த சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் இருக்குது. இந்த சிவந்தி ஆதித்தனார் காலேஜிலிருந்து கரெக்டாக நமக்கு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு இருக்குங்க. இந்த வீட்டோட பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 7.5 சென்ட் இருக்குங்க. 7.5 சென்டில் தான் இந்த வீடை நமக்கு வடக்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க. அதே போல் நல்ல ஒரு பஸ் ரூட் வசதி உள்ள ஏரியாவில் தான் இந்த வீடு இருக்குது. அதாவது நம்மளுடைய வீட்டினுடைய முன்புறமே நமக்கு பஸ்ஸு வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பஸ் ரூட் வசதியும் இருக்குது. அதே போல் இந்த வீட்டோட ஃப்ரண்ட்லலாம் பார்த்திங்கன்னா நமக்கு தாராளமாக இடம் இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஒரு 2-3 கார் வேணாலும் விட்டுக்கலாம். அதே போல் சைட்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இட வசதி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் எனக்கு இடம் கூடுதலாக இருக்கணும், வீடு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நம்ம இந்த வீட்டை ப்ரமோட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீட்டோட ஹாலை தான் பார்க்குறீங்க. இந்த ஹாலும் பார்த்திங்கன்னா நல்ல லெங்க்த்தாக ஒரு பெரிய சைஸை தான் கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் இதில் ஒரு சோஃபா போட்டாலும் டிவி யூனிட்லாம் வச்சுட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பிக் சைஸில் தான் இந்த ஹாலை கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட பெட்ரூமை தான் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூமும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெரிய சைஸை தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு நமக்கு அட்டாச் பாத்ரூம் வசதியும் இருக்குது. நல்ல தாராளமான ஒரு பெரிய பெட்ரூமு தாங்க. இந்த பெட்ரூமுக்கு நமக்கு அட்டாச் பாத்ரூம் வசதியும் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு புதிய வீடு தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சனை தான் பார்க்குறீங்க. கிச்சனை நார்மலாக ஒரு பெரிய ஃபேமிலி பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இட வசதியை கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு இப்போ பார்க்குறது பூஜை ரூமை தான் பார்க்குறீங்க. நல்ல ஒரு பூஜை ரூமும் கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு வீட்டோட பேக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல தாராளமாக பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இடவசதி இருக்குதுங்க. பார்க்குறீங்க, பேக்கில் நல்ல தாராளமாக பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இடவசதி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வீட்டோட அமைப்பு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன் அந்த மாதிரி ஒரு செட்டப்பாக கொடுத்துருக்காங்க. 7.5 சென்ட் இடம் இருக்குதுங்க. அதாவது இது நாகர்கோவிலேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அதாவது நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்மளுடைய வீடு இருக்குது. இந்த வீட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைனலாக 63 லட்ச ரூபா கேட்குறாங்க. இதையும் நேரில் பேசி உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாம். இப்படிப்பட்ட அழகான வீடு உங்களில் யாருக்காவது தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.